கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு பரிசுத்தவானை பற்றி நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் பார்க்க போற செய்தியின் மைய கருத்து, உன் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், உன் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் அப்படிங்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் என்ன? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ விளக்கை கொளுத்தி மரக்காலால மூடி வைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்களா? விளக்கு தண்டின் மேல தூக்கி வைப்பாங்களா? அல்லேலூயா. ஆமே. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல அவர் 14 சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த வெளிச்சம் என்கிற அந்த வெளிச்சம்னா என்ன? அந்த 16 சொல்லும்போது, உங்கள் நற்கிரியைகளே வெளிச்சமாய் உலகத்துக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொன்னா நீங்க நற்கிரியை செய்கிறவர்களாக, நல்லது செய்கிறவர்களாக நீங்க இருக்க வேணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்தபடியினால் அவர் நல்லவர், அதனால நன்மை செய்கிறார். நாமும் வெளிச்சம் என்கிற நற்கிரியைகளை செய்யும் பொழுது இயேசுவை அறியாத ஜனங்கள் இந்த நற்கிரியை மூலம் இயேசுவை கண்டுகொள்வார்கள். நற்கிரியை வெளிச்சம் மூலம் இயேசுவை கண்டுகொள்ளும்படி, அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படி, இயேசுவை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும், மங்கிவிடக்கூடாது. அநேக நேரத்தில் விளக்க கொளுத்தி மரக்கால வச்சு மூடி வச்சா அது வீட்டுக்கும் வெளிச்சம் கொடுக்காது, அங்க அந்த பகுதியில் உள்ள யாருக்கும் என்ன செய்யாது? வெளிச்சம் கொடுக்காது. அது எரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அது வெளிச்சம் கொடுத்தும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது போல நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்படும்படிக்கு நாம் இன்னும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அந்த நற்கிரியைகளை நம்முடைய குடும்பத்தில் துவங்க வேண்டும், நம்முடைய சபையில துவங்க வேண்டும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் மூலம் துவங்க வேண்டும், நாம இருக்கிற ஏரியாக்கள்ல முதல்ல துவங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலையும், அப்புறம் நம்முடைய சபையிலையும், அப்புறம் நாம் இருக்கிற இடத்துலையும், நம்முடைய சமுதாயத்திலையும், நம்முடைய ஜனங்கள் மத்தியிலும் நற்கிரியைங்கிற வெளிச்சம் பிரகாசிக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட அப்படி நற்கிரியைகளை செய்து சபைக்கும், குடும்பத்துக்கும், ஊழியத்துக்கும், தேவ ஜனத்துக்கும், தேவனுக்கும் உண்மை உத்தமமா உற்சாகமா ஓடி தன்னை ஜீவ பலியாக இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்த ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சவாலை நம்ம முன்னாடி நின்று கொண்டிருக்கிறது. கிபி 458வது வருஷத்துல ஒரு பிஷப்புக்கு அவர் அதிகாலையிலே தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு மனிதர் வந்து அவரிடம் ஒரு சில காரியங்கள், ஒரு இடத்தை காண்பித்தது மாத்திரமில்லை, ஒரு சில காரியங்களையும் தன்னுடைய மரணத்தை பற்றியும் அங்கே ஒரு விலாவரியா விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிஷப் இருந்த இடம் சலேமி பட்டணம். சலேமிங்கிற பட்டணத்தில் ஒரு பிஷப்புக்கு அதிகாலையில் சொப்பனத்தில் தன்னுடைய காரியங்களை விளக்கி காண்கிற சொப்பனம் முடிந்தோடனே திகிலோடு எந்திரிச்சு அவர் எழுந்து பார்க்கிறார். பார்த்துட்டு வேகமா அந்த காண்பிக்கப்பட்ட அந்த தோட்டத்திற்கு, அந்த காட்டு பகுதிக்கு, அந்த மலைப்பகுதிக்கு அவர் காண்பித்த காரைப்புங்கிற ஒரு மரம், அந்த மரம் அந்த பகுதியில் நிறைய வளரும். அல்லேலூயா. அது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மரம். அது 50-60 வருஷம் கழிச்சு தான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும்.
அதனுடைய விதை ஒரு சோளத்தை போல காணப்படும். காரைப்புங்கிற மரம், அது குரட்டோனியா அப்படி சொல்லி அந்த பேர், அறிவியல் பேர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை அவர் அந்த சொப்பனத்தில் பார்க்கிறார். அங்கே ஒரு மனிதனுக்கும் என்ன சொல்ற அந்த மரத்தை காண்பிக்கிறத குறித்து அவர் ஆச்சரியமாக எழுந்து வேகமாக அந்த மரத்தை தேடி ஓடுகிறார் அந்த பகுதிக்கு. அல்லேலூயா. அவர் ஓடி போய் அந்த மரத்தின் அடியில் வருகிறார். வந்த உடனே அந்த மரத்து அருகில் அந்த பகுதியில் அடிப்பகுதியில் அவர் வேக வேகமாக என்ன செய்கிறார், தன்னால் இயன்றபடி தோண்டுகிறார். அப்போ தோண்டின பொழுது அவர் வேகமாக தோண்டி கொண்டிருக்கிறத உள்ள ஒரு மனித எலும்புக்கூடு கையில் தோல் சுருளோட, அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷ பிரதியோட தன் மார்போடு அணைத்தபடி அந்த எலும்புக்கூடு அப்படியே மரித்த நிலைமையில் இருந்துதான். அதை வேகமாக தோண்டி எடுத்து பார்த்து அவர் தோண்ட அவர் கண்களில், அந்த பிசப்புடைய கண்களில் பயங்கர அழுக, கண்ணீர். ஏனென்று கேட்டால் கிபி 58வது வருஷத்தில் தேவனுக்கென்று இரத்த சாட்சியாக மறித்த, கர்த்தருக்கென்று பற்றி எறிந்த, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய சாயலை தன் வாழ்க்கையில் முழுவதும் பிரதிபலித்த, கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய வெளியேறப்பட்ட பரிசுத்தவானுடைய கல்லறை 400 வருஷமா யாருக்கும் தெரியல. அது ஒரு சில கயவர்களால, ஒரு சில பொல்லாத மனிதர்களால அவர் துன்புறுத்தப்பட்டு கொடுமையாய் கொலை செய்யப்பட்டு அந்த மரத்தின் அடியிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய மரணம் சரித்திரத்தில், வரலாற்றில் எழுதியிருக்குது, ஆனால் பைபிளில் இல்லை. அவர் ஒரு அப்போஸ்தலர். அல்லேலூயா. அந்த தேவ மனிதன் எல்லாருக்கும் நமக்கு மிகவும் பரிச்சயமான, நாம் படித்திருக்கிற, பிரமித்து பார்த்திருக்கிற தேவ மனிதனுடைய பேர் என்னன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 4:36. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்றும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் யோசே என்பவன். அல்லேலூயா. பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாகிய யோசே என்பவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன் இயேசுநாதருடைய சீசர்கள் 120 பேர் கூடியிருந்த இடத்துல கூடியிருந்த ஒரு தேவ மனிதன். 10 நாள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து 11 அப்போஸ்தலரோடு கூட, இயேசுவின் தாயோடு கூட, இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர்களோடு கூட மேல் வீட்டறையில் 10 நாள் காத்திருந்து பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவ மனிதன் இந்த பர்னபா. அவனுடைய பேர் யோசே. அவனுக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவன் ஆறுதலின் மகனாக இருக்கிறான், சபைக்கு ஆறுதலாக இருக்கிறான், குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கிறான், ஊழியர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறான், சமுதாயத்துக்கு ஆறுதலாக இருக்கிறான், எல்லாருக்கும் அவன் ஆறுதல் உண்டாக்குகிறவனாக இருக்கிறான். அதனால ஆறுதல் என்று அர்த்தம் கொள்கிற பர்னபான்னு அப்போஸ்தலர்களாலே பேர் சூட்டப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய பேரு யோசே. அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் வச்ச பேரு ஆறுதலின் மகன் என்ற அர்த்தம் இல்ல, பர்னபா என்று பெயர் வச்சார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தேவ மனிதன் தான், அவருடைய சடலம் தான் அங்கே எடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல் வீட்டறையில் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட இவர் பூர்வீகம், இவர் ஒரு லேவி கோத்திரம். இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரம் இருந்துச்சு. அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவங்க. இவர் ஒரு லேவியன், லேவி வம்சத்தில் வந்தவர். அல்லேலூயா. அப்போ லேவியருக்கு சொத்து பத்து இருந்திருக்காது, வீடு இருந்திருக்காது, காடு இருந்திருக்காது, தோட்டம் இருந்திருக்காது. அது இருந்தாலும் அதை விற்க முடியாதே. நியாயப்பிரமாணம் சொல்லுதே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு லேவியனுடையதை விற்கக்கூடாது, அவன் வீடோ காணியாட்சிகளை விற்கப்படக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இவ எப்படி சீப்புரு தீவுக்கு போனார் அப்படின்னா, எருசலேமில் இவருக்கு பெரிய பெரிய வீடுகள் இருந்தது. இவங்க லேவி கோத்திரத்தில் இருந்தாங்க. கிமு 4வது நூற்றாண்டில் என்ன செய்தாங்கன்னா, கிமு 4ஆம் நூற்றாண்டில் இவங்க எருசலேமில் இருந்து சீப்புரு தீவுக்கு என்ன குடும்பமாய் பெயர்ந்து, நிலம் பெயர்ந்து, இடம் பெயர்ந்து அவங்க சீப்புரு தீவில் போய் அவங்க குடியேறினாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இயேசுநாதர் யாருக்கும் வெளிப்படலை,
இஸ்ரவேல் தேசத்துல முழுவதும் யூத தேசத்துல ரோமர்களோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. பயங்கரமான கொடுமைகள் நடந்துச்சு. அது மாத்திரமில்லை, அதுக்கு முன்பதாக கிரேக்கர்களும் அது கொஞ்ச காலம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டியோக்கஸ் எபிபெனஸ்ங்கிற ஒரு பொல்லாத ஒரு கிரேக்க தலைவன், அவர் எல்லாரையும் நிர்மூலமாக்கி போட்டான். கற்ப சிறிகளை வயிற்றை கிழிச்சு கொண்டு போட்டான். வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொடூரமா கொண்டு போட்டான். தேவ ஆலயத்துக்குள்ள பன்றியை கொண்டு வந்து அதை பலிபீடத்துல பலி செலுத்தி தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். இப்படி மோசமான சூழ்நிலையில தேவ ஜனங்கள் சிதறி ஓடினார்கள். அப்படி போனவர்களிலே இவர்களும் லேவியா இருந்தாலும், ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும், இவங்க குடும்பம் சீப்புரு தீவுக்கு அவங்க நிலம்பெயர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு அங்க போனாங்க. அங்க போய் அவங்க நிலபுலன்களை வாங்கினார்கள். வாங்கியிருந்தாங்க, நிலபுலன் இருந்துச்சு. அங்க போய் சொந்தமா இடம் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, காடு தோட்டம் எல்லாம் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இந்த பர்னபா சாதாரணமான ஆளு கிடையாது. இவர் பவுலை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல கமாலியலுடைய பாதத்தில் இருந்து படித்த தேவ மனிதனா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்திருந்திருக்கிறார். இந்த சீப்ரு தீவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னாகும் 24 வாசிக்கலாம். சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து ஆசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான். இந்த சித்தீம்னு சொல்ற பேரு என்னன்னா, சீப்ரு தீவுக்கு இன்னொரு பேரு தான் சித்தீம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல அது அழைக்கப்பட்டுச்சு. அது ஒரு செழிப்பான நகரம், அது செழிப்பான ஒரு தீவு. கிட்டத்தட்ட 148 மைல் நீளமும் 40 மைல் அகலமும் கொண்ட அகலம் கொண்ட பெரிய தீவு இது. இந்த தீவுல பார்த்தீங்கன்னா சோளம், கரேப்புங்கிற மரமும், அப்புறம் ஒரு சில தானியங்களும் இங்கே விளைஞ்சு, அதிகமான கனிம வளங்கள் இங்கே இருந்துச்சு. இது ஒரு வியாபார பட்டணமாக இருந்துச்சு. அநேக வாணிபர்கள் வணிபம் செய்தாங்க. கிரேக்கர் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, பெனிசியரையும் இங்கே என்ன செய்தாங்க, இங்கே இருந்தாங்க. யூதர்கள் இருந்தாங்க, ரோமர்களும் இங்கே இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே போய் இவர் இருந்தார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே அவர் பிறந்து வளர்ந்தார். அங்கே அவருக்கு இடம் நிலப்புலன்களை வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலங்களை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் சொல்லும் போது, அந்த நிலத்தை விற்ற பொழுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்ற பொழுதுங்கிறது அங்க அந்த 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 இடத்துல என்ன செய்தனா, கிரேக்கத்தில் இந்த வார்த்தை அக்ராஸ்ன்னு சொல்லுது. அக்ராஸ்ன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்ட இடத்துக்கு தான் அக்ராஸ்ன்னு சொல்லுவாங்களாம். கிட்டத்தட்ட கணக்கு 640 ஏக்கர். அக்ராஸ்ன்னு சொன்னா 640 ஏக்கர் இடம் இந்த பர்னபாவுக்கு இருந்ததாம். அந்த 640 ஏக்கர் இடத்தை அவன் விற்று கொண்டு வந்து ஆலயத்துக்காக, ஆண்டவருக்காக, தேவ ஜனத்துக்காக, ஊழியத்துக்காக அவன் அப்போஸ்தலருடைய பாதபடியில 640 ஏக்கரும் வைத்தான். இது சரித்திர கணக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அத்தனையும் கொண்டு வந்து என்ன செய்தான், வைத்தான். இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்க ஆறுதல் உண்டாகும், அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய். ஏன்னா இன்னொரு இடத்துல இவரை குறித்து சொல்லுகிற ஒரு சர்டிபிகேட் அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 24 வாசிங்களேன். அவன் நல்லவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியானவர் எழுதும்போது அவர் பர்னபா எப்படிப்பட்டவரா, அவர் எப்படிப்பட்டவரா, நல்லவன். இது யார் எழுதி வச்சிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே ஒரு மனுஷன் எப்படி எழுதியிருக்கிறாரு, அவன் நல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னா, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாத பர்னபா. இவன் நன்மை செஞ்சு சோர்ந்து போகவே மாட்டான். இந்த பர்னபா தேவ மனிதன் நன்மை செய்வான், நன்மையை திரும்ப எதிர்பார்க்கிறது இல்லை. தான் இருக்கிற இடத்துல, தன்னை சுற்றியுள்ள இடத்துல, தன்னுடைய தேவனுடைய காரியத்திற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி இவன் நன்மைகளை மட்டும்தான் செய்வான். இவன் நற்கிரிகளை மட்டும் செய்து கொண்டிருந்தான். விழுந்தவர்களையும் சோர்ந்தவர்களையும் தூக்கி விடுவான், தோள் கொடுப்பான்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வசனத்தை வாசிங்களேன். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஏன் அநேக ஜனங்கள் சபையில கர்த்தரிடமா ரட்சிக்கப்பட்டதுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன? மேல சொல்லியிருக்கு, பர்னபா நல்லவனாய் இருந்தான், அப்புறம் அவன் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு காணப்பட்டான், அப்புறம் விசுவாசத்துல நிறைஞ்சவனாவும் அவன் என்ன செய்தான்? இருந்தான். அநேக ஜனங்க சபைக்குள்ள கர்த்தரிடமா வந்து ஏசப்பாவிடமா வந்து சேர்க்கப்பட்டாங்க. காரணம் முதல்ல இவன் நல்லவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாம எப்படி இருக்கிறோம்? நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருங்க. நன்மை செஞ்சு நமக்கு நன்மை திரும்ப வரலன்னா என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம், சோகமாயிருவோம். நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. தீமை செய்தல்ல, நன்மை செய்து நீ பாடுகளை அனுபவிப்பாய் என்று சொன்னா அதற்குன்னு உனக்கு பெரிய மிகுந்த பலன் உண்டு. அப்படின்னு நீ கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ நல்லவனாய் இருக்கிறாய், நீ நன்மை செய்து கொண்டிருக்கிறாய். நன்மைக்கு பதிலாக உனக்கு தீமை வருதா? நன்மைக்கு பதிலாக உனக்கு துரோகம் வருதா? நன்மைக்கு பதிலாக உனக்கு அவமானம் வருதா? அப்படி என்று சொன்னா நீ நன்மை செய்து கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கிரியை எல்லாம் அது நற்கிரியைகளா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம பாருங்க, கலாத்தியர் 6:9 வசனம் இப்படியா சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நீ மாம்சத்திற்கென்று விதைச்சேனா மாம்சத்திற்கென்று அறுப்ப, நீ ஆவிக்கென்று விதைச்சேனா நித்திய ஜீவனை அறுப்ப. மேல சொல்லும்போது 7வது வசனத்துல, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லிட்டு இங்க கீழே வரும்போது சொல்ற, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாத, செபம் பண்ண சோர்ந்து போகாதுன்னு சொன்னா அதே ஆண்டவர் சொல்றாரு, செபம் பண்ணும் பொழுது சோர்வு வரும், ஆனா நீ சோர்ந்து போகாம செபம் பண்ணணும். அல்லேலூயா. அதே போல நீ நல்லது செய்யறதுக்கு, நன்மை செய்யறதுக்கு சோர்ந்து போகவே கூடாது. சோர்வு நிறைய நேரம் வரும், ஆனா நீ சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாம நீ ஏற்ற காலத்துல நீ விதைச்சுக்கிட்டே இருந்தனா ஏற்ற காலத்துல நிச்சயம் அறுப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு சமயத்துக்கு தக்கதாக, நமக்கு கிடைக்கும் சமயத்தக்கதாக எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க. விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு, சபை ஜனங்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமே, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிறவர் இந்த பர்னபா என்பவரும் தன்னை சுற்றிலும் உள்ள எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டிருந்தார். சபை ஜனங்களுக்கும், சக ஊழியர்களுக்கும், தலைமை இடத்திற்கும், ஆமை சபைக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்ன செய்தாராம்? அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார். எங்கெல்லாம் துக்கமும் வேதனை இருக்குதோ அங்க இந்த பர்னபாங்கிற தேவ மனிதன் போனா அங்க ஆறுதல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நன்மை உண்டாயிருக்கும். அதே போல இந்த பர்னபாவை போல நாமும் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாயிருக்கும். வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த கொடுக்கிற பாக்கியத்தை இந்த பர்னபாவுடைய ஊழியத்தில் பிரதிபலித்தது. இவரை குறித்து வேற எந்த இடத்துல அதிகமாய் சொல்லப்படலை. ஆனா ஆவியானவருடைய நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க. எது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை, அப்போஸ்தலருடைய செயல்கள் நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க, ஆவியானவருடைய நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் சொல்லணும்னா இது பர்னபாவின் நடவடிக்கைகள் என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சோத்திரம் பாருங்க, அவனுடைய கிரியைகளை கர்த்தர் அவரை குறித்து சொல்லியிருக்கிற சாட்சி, அவன் ஒரு சீப்புரு தீவான் என்று சொல்லி சொன்னார். அப்புறம் அவன் ஒரு லேவியன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆறுதலின் மகன் என்று சொல்லி சாட்சியிட்டார். அது மாத்திரமல்ல, இவன் நல்லவன் என்று சொல்லி அங்க ஆண்டவரும் ஊழியக்காரர் இவர்களை, விசுவாச ஜனங்கள் இவர் நல்லவர் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, இவன் ஆவியில நிறைந்தவன். எப்பவுமே தன் ஆவி
குறையாதபடி, குன்றாதபடி, தன்னுடைய சுத்திரம் அபிஷேகம் குறைந்து போகாதபடி எப்பொழுதும் ஆவியில நிறைந்து காணப்படுகிறவன், இவனை சுற்றி உள்ள எல்லாரையும் ஆவியின் அபிஷேகத்துக்குள் நிறைவுக்குள்ள நடத்துகிற ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் சோர்ந்து போகிறது மட்டும் இல்ல, சோர்ந்து போகிறவர்களையும் என்ன செய்றாரு? சோர்ந்து போக விடாதபடி உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறார். அநேகருக்கு வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கிறார். அநேகருடைய கிருபைகளையும் தாளந்தையும் திறமையும் கண்டுபிடித்து அதற்கேற்ற இடத்தை கொடுக்கிறார். அவர் தனக்குன்னு ஒரு பெரிய இடத்தை எதிர்பார்த்ததே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தனக்குன்னு ஒரு இடம் வேணும், தனக்குன்னு ஒரு ஸ்தானம் வேணும், தனக்குன்னு ஒரு பேர் வேணும், தனக்குன்னு ஒரு பெருமை, எதுவுமே அவருக்கு தேவையில்லை. மெழுகுவர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு எரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளிச்சம் கொடுக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சம் கொடுக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உருகி, அது கரைஞ்சு, அது குறைஞ்சு, அது மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மெழுகுவர்த்தி தனக்காக அல்ல, தன்னை அழித்து தன்னை மறைத்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குமா. அதுதான் உப்பு. உப்பு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உப்பு எதற்கு? உப்பு பாருங்க, ஒரு குழம்புக்குள்ளேயோ ஒரு சாப்பாடுக்குள்ளேயோ நீங்க போய் பாருங்களேன், நீங்க போட்ட எல்லாமே இருக்கும். ஆனா எது மட்டும்தான் காணாம போயிடும்? உப்பு காணாம போயிடும். சாப்பாடுக்குள்ள நீங்க உப்பு போட்டிருப்பீங்க, உப்பு இருக்குமா? இருக்காது. குழம்புக்குள்ள உப்பு போடுறீங்க, உப்பு இருக்குமா? இருக்காது. எங்க போயிடும்? மறைஞ்சிரும். ஆனா எல்லாத்துக்கும் ருசியும் டேஸ்ட் எதுதான் கொடுக்கும்? உப்பு தான் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உப்பு எப்பயுமே தன்னை மறைச்சுக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, தேவ மனுஷர்களே, அழைக்கப்பட்டவர்களே, நீங்க எப்பயுமே உப்பை போல இருக்கிறீங்க. பூமிக்கு உப்பு. நீங்க தான் முழு பூமிக்கு சுவை கொடுக்கணும். ருசி உள்ளவர்களாய், முன்மாதிரியாய், எப்பொழுதும் தன்னை மறைத்துக் கொள்கிறவர்களாய் இருங்க. எல்லாத்துக்கும் ருசி உண்டாக்கும். எல்லாம் போட்டு உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில போட்டுருவாங்கன்றது அப்படி பழமொழி சொல்லுவாங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே பழமொழி சொன்னாங்க. ஊருக்குள்ளேன்னு சண்டே கிளாஸ் பாட்டு கூட இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் நம்மை உப்பாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பர்னபா தன்னை மறைத்து கொண்டார், ஆவியில எப்பவுமே நிறைத்து கொண்டார், மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தூக்கி விட்டார், நன்மை செய்வார், அதற்குரிய பெரிய காரியங்களை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர் ஆவியில எப்பவுமே நிறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை உடையவராக இருந்தார். இவரை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாகவே காணப்பட்டார்கள். ஏனென்று சொன்னா, எருசலேம் தலைநகரத்துல தலைமை சபையில இவருக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருந்தது. தனக்குரிய எல்லாவற்றையும் கணக்கு பார்க்காம கர்த்தருக்கும் ஊழியத்துக்கும் கொடுத்தாரு. ஊழியக்காரங்களுக்கு தோள் கொடுத்திருந்தார். உற்சாகமா இவர் ஊழியம் செய்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவருக்கு யாருமே சர்டிபிகேட் கொடுக்கல, ஆனா கர்த்தர் இவருக்கு சர்டிபிகேட் கொடுத்தார், அப்போஸ்தலர் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு விசுவாசத்துல நிறைஞ்சவர். எப்பவுமே விசுவாசமான வார்த்தையை பேசுவாரு. அவிசுவாசமான வார்த்தை அவர் வாயிலிருந்து வருகிறது கிடையாது. கர்த்தர் நன்மை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயம் செய்வார். உன் வாழ்க்கை மாறும், உன் ஜெபம் கேட்கப்படுது, கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், நீ இந்த நிலைமையில இருக்க போறதே கிடையாது என்று சொல்லி விசுவாசத்தில் நிறைந்து விசுவாச வார்த்தைகளை தான் பேசுவார். அற்ப விசுவாசிகள் அவிசுவாசிகளுடன் சேரும் பொழுது அவருடைய விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடினது. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு வலுவினவர்களும் சோர்ந்தவர்களும் கூட இவருடன் சேரும் பொழுது கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் இவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனார் இவர் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாசாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அப்போ இங்க சொல்லும் பொழுது இந்த பர்னபா, இந்த நீகர் எனப்பட்ட சிமியோன், அப்புறம் லூகி, அப்புறம் ஏரோதுனா வளர்க்கப்பட்ட மனாயின், அப்புறம் சவுல், இவங்கெல்லாம் யாராம்? தீர்க்கதரிசிகள். அப்புறம் இவர்கள் போதகர்களாகவும் இருக்கிறார்களாம். அப்போ இந்த பர்னபா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை திட்டம் தெளிவுமாய் போதிக்கிற ஒரு நல்ல போதகராகவும்
இவர் காணப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்தோன்னே ஆமென், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிற இவர் ஒரு மனிதனை பார்த்தோன்னே இவருக்குள்ள இருக்கிற கிருபையை கண்டுகொள்கிறார். ஏன்னா சவுலாய் முன்பு இருந்த பவுலை அப்போஸ்தலர்களிடத்துல அறிமுகப்படுத்தி சேர்த்து கொள்ள பயப்பட்ட அந்த சவுலாகிய பவுலை கூப்பிட்டு வந்து இவரை அறிமுகப்படுத்தி இவரை பற்றி சொல்லி கர்த்தர் இவர் அபிஷேகித்ததும் இவர் ரட்சித்ததும் இவர் சாட்சி சொன்னதையும் ஆண்டவர் இவர் தெரிந்து கொண்டதையும் இவர் வாழ்க்கை வரலாறையும் அந்த தலைமை சபையில் போய் சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லி புரிய வைத்து கர்த்தர் இவரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பின் நாட்களில் ஒரு பெரிய ஊழியத்தை இந்த பவுலை கொண்டு செய்ய போறார் என்று சொல்லியும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனுஷனை பார்த்தோன்னே கண்டு கொண்டார். அவரை குறிச்ச ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா இல்லை. நீங்க இன்னைக்கு சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கலாம், ஒன்று தெரியாதவர் போல உட்காந்துட்டு இருக்கலாம், விவரம் தெரியாதவரை போல இருக்கலாம், பெரிய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாத போல நீங்க காணப்படலாம். ஆனா ஒரு தீர்க்கதரிசியானவர் உங்களை கண்டு கொண்ட உடனே உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்க, ஒரு சாணத்தை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்குள்ள அதற்குரிய விசேஷ கிருபை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனம் கண்டு கொண்டார். கண்டு கொண்டதோட விட்டுறல, அவர் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார், போதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுவுக்கு இவர் போதித்திருக்கிறார், மார்க்குக்கு இவர் போதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் மார்க் எனப்பட்ட மார்க்குக்கு இவர் போதித்தார். அப்போ இவர் தனக்குரிய சிறந்த போதனைகளை வெளிப்பாட சத்தியத்தை தன்னுடையவர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு போதகனாகவும் இவர் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:12 இவர் யூபித்தர் என்று எல்லா ஜனங்களாலையும் அழைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 14:12 பர்னபாவை யூபித்தர் என்றும் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியான் அப்படின்னா அவனை மேற்கூறி என்றும் சொன்னார். அதாவது பர்னபாவை தெய்வம் என்றும் யூபித்தர் என்றால் தெய்வம் என்றும் மெர்க்குரியை என்ன செய்வாங்க, அதை பூஜாரின்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல, அந்த மாதிரி அப்படின்னு என்ன செய்தாங்க, பேரிட்டாங்க ஜனங்க. யூபித்தர் என்று புறஜாதி ஜனங்களால் அழைக்கப்பட்டவர். ஆனா அதை பெருமையா நினைச்சாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பாருங்க, அவரு அதை பார்த்துட்டு ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறன்னு நினைக்கவே இல்லை. 15ஆம் வசனம், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுகள் உள்ள மனுஷர் தானே அப்படின்னு சொல்லி கதறாங்க ரெண்டு பேரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். 11ஆம் வசனம், பவுல் செய்தது ஜனங்கள்லாம் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாசையில சத்தமிட்டு சொல்றாங்க. பர்னபாவை தெய்வமாகவும் இவரை தேவ தூதரை போலவும் பவுலையும் பார்த்து அவர்கள் மாலையிட்டு அவர்களை மரியாதை செலுத்தி அவர்களை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தின தாழ்மையுள்ள ஒரு ஊழியக்காரராய் அவர் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அதே அதிகாரத்துல நீங்க 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்கும்போது சொல்றாரு அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த பர்னபா ஒரு அப்போஸ்தலராய் இருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலருடைய பதவியை ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச 11 இயேசு கூட இருந்த 11 அப்போஸ்தலர், அப்புறம் பவுல் ஒரு அப்போஸ்தலர், 12 அப்போஸ்தலர் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் கர்த்தரும் சொல்றாரு இந்த பர்னபாவும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், தீர்க்க தரிசனம் உரைச்சாரு, போதிச்சாரு, எல்லாவற்றையும் அப்போஸ்தலருக்குரிய சகல அடையாளங்களை செய்தார். ஆனா எங்கேயும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதபடி தன்னை தாழ்த்தி மறைத்து கொண்ட ஒரு தேவ மனிதனாக இவர் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும்
பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களாம் இவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்களாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அவர் துணிந்தார், உயிரையும் கொடுத்தார். கடைசி நிமிடம் வரை அவர் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார், தேவனுடைய சித்தம் செய்து முடித்தார். அல்லேலூயா. இவர் ஒரு சுமை தாங்கியாக இருந்தார். எல்லாருடைய சுமைகளையும், சபையினுடைய சுமையும், ஊழியர்களின் சுமையும், தேவ சித்தம் என்கிற சுமையும், தன்னை சுற்றிலுடைய சுமையும் தனக்கென்று சுமந்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து விட்டு மற்றவருடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டிருந்தார். தேவனுடைய சித்தம் என்கிற சுமையை சுமந்து தன் இறுதி மூச்சு வரை ஓடினார். எந்த ஊழியக்காரனும் தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் என்ன செய்யப்பட மாட்டான், மதிக்கப்பட மாட்டான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியத்தை தன் சொந்த ஜனங்களுக்காக போய் வைராக்கியமாய் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வைராக்கியமாய் போய் செய்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் ஊழியம் செய்து என்ன செய்கிறார்னா, அவர் மரித்து போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே சுத்திரம். அதே வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு பிரியமானவராய் இருந்தார். எல்லாருக்கும் அவர் பிரியமானவராய் இருந்தார். அல்லேலூயா. அந்த 15:25 சொல்லியிருக்குது, அவர் ஒரு பிரியமான தேவ மனிதன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பர்னபாவை போல நாமும் எல்லாத்துக்கும் பிரியமானவராக இருக்கிறோமா? தேவனுக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய விசுவாச மக்களுக்கும், நம்முடைய ஊழியக்காரருக்கும், சகலத்துக்கும் நாம் பிரியமானவர்களாக இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் உதவி செய்கிறோமா? அதுக்கு எந்தவித நன்மையை எதிர்பார்க்காம இருக்கிறோமா? நாம செஞ்ச நன்மையை திரும்ப எதிர்பார்த்தா அதனால எந்த பலனும் இல்லையே என புறஜாதிகளும் அந்த நன்மைகளை செய்கிறார்களே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் கடைசி நிமிஷத்துல அவர் பாருங்க மார்க்குவை எழுப்பினார். மார்க்கு என்பவன் ஆரம்ப காலத்துல பவுல் பர்னபா கூட ஊழியத்துக்கு வந்தார். இந்த மார்க்கு வந்துட்டு இடையில என்ன செஞ்சார், வாலிபர் இடையிலே ஊழியம் செய்ய முடியாது, மிஷினரி ஊழியத்துல இடையில திரும்ப ஓடி வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓடி வந்துட்டாரு. உடனே அடுத்த தடவை சொல்றாரு, இல்ல இந்த பர்னபா என்ன சொல்றாருன்னா, இந்த யோவான் மார்க்கு கூப்பிட்டுட்டு போவோங்கிறாரு. இல்ல இல்ல கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு பவுல் சொல்றாரு. பவுல் கோபப்படுகிறார். இருவருக்கும் பயங்கரமான சண்டை நாங்க வருகிறது. அல்லேலூயா. அங்க சத்தம் வந்த உடனே ஒருத்தர் பிரிந்து போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்துல 37, 38 வாசிங்களேன். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானோட கூட அழைச்சிட்டு போவோம் ஊழியத்துக்கு அப்படி சொல்றாரு. பம்பிலிய நாட்டுல நம்மளை விட்டு அவன் பிரிஞ்சு நம்ம கூட ஊழியத்துக்கு அவன் வரல. அழைத்து கொண்டு போக கூடாது. இப்பயும் கூட்டு போனா இடைவெளியில விட்டுட்டு ஓடிடுவான். இவன் உருப்படியா கூட வரமாட்டான், இவன் சரியா இருக்க மாட்டான், இவனுக்கு தகுதி இல்லை, இவன் வேண்டாம் அப்படின்னு அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல இல்ல அவனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா பவுல் கடைசி அவரை ஆரம்பத்துல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. பர்னபா மேல கோபப்படுறாரு. உங்களுக்கு சொந்தக்காரன் உறவினனா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், அதனால நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதுக்கு இல்ல, இவனுக்குள்ள ஒரு விசேஷ கிருபையை வச்சிருக்கிறார். பின்னாடி மார்க் என்கிற சுவிசேஷத்தை இவன் தான் எழுத போறான். இவன் கர்த்தருக்கு ரத்த சாட்சியா மறிக்க போறான். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜீவனை கொடுக்க போற ஒரு விலையேறப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனா மாற போறான்ங்கிறத அப்பொழுதே ஆரம்பத்திலே பர்னபா அறிந்திருந்தபடினால அவனை விட்டு கொடுக்க மனதில்லாத இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி பவுலை விட்டு கொடுக்காம ஆரம்பத்துல ஊழியத்துல உருவாக்கினாரோ அதே போல அந்த பர்னபா அந்த மார்க்குவை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பினார். அல்லேலூயா. அப்படி மார்க்குவை அன்னைக்கு விட்டுருந்தா இன்னைக்கு மார்க்குக்கு ஒரு சுவிசேஷமே இல்லாம போயிருக்கும். முதல் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு சுவிசேஷம் இல்லாம போயிருக்கும். அவன் பட்டயத்தினால் வெட்டப்பட்டவனாய் அவன் ஜீவனை விட்டான். கடைசி நிமிஷம் வரைக்கும் வேத வசனத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுதே மார்க்கு உயிரை விட்டு இறந்தார் சொல்லி சரித்திரம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரத்த சாட்சியுள்ள ஜீவனுள்ள ஒரு வைராக்கியமுள்ள ஊழியக்காரனை அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு கொடுத்து உருவாக்கினார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த தேசத்துக்கு, அதாவது தான் வாழ்ந்த அந்த சீப்ரு தீவுக்கே இந்த பர்னபாவும்
என்ன செய்யறான்? மார்க்கும் போறாங்க பாருங்க இந்த 39வது வசனத்துல. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பவுலும் பர்னபாவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்புரு தீவுக்கு போனார். கப்பலேறி சீப்புரு தீவுக்கு போனார். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர்களாலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியா சிலிசியா அப்படிங்கிற வெண்ணசிர போயிட்டார். அல்லேலூயா. இவர் இந்த பக்கம் போனான், அவர் அந்த பக்கம் பிரிந்து போகிறார்கள். அல்லேலூயா. அங்க போய் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்கிறது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு கொல்லாத கூட்டத்தால யூதர்களால தூண்டி விடப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார். எப்படி என்று சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அல்லேலூயா. அவன் யாரா? மாய வித்தக்காரன், கள்ள தீர்க்கதரிசி. ஆனா அவன் ஒரு யூதனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஒரு யூதன். இப்ப தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவே, அதாவது சோத்திரம் பாருங்க 7வது வசனத்துல அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியினர் கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் பவுலையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்து தேவ வசனத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த 8வது வசனத்துல அந்த எலிமா என்பவன் திருப்பும்படி வகை தேடுறான். இவங்களை பின்னாடியே போய் இவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஆமா சொல்ற பாருங்க, அவங்கள என்ன செய்யறாங்க? எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான். விசுவாசம் திருப்பும்படிக்கு எந்த நேரமும் அந்த அதிபதியை விட்டு விடவே கூடாது என்று சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அப்போஸ்தலன் பவுல் திரும்பி அவனை கடிந்து கொண்டார். பரிசுத்தாவில் நிறைஞ்சு அந்த மாய வித்தக்காரன், அந்த பொய்யான தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி கண்ணு தெரியாம என்ன செய்து போகிறது, குருடனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. இது இங்க என்ன ஆச்சுன்னா, பின்பு இந்த பர்னபா அந்த ஊழியத்துக்கு போகும்போது, இவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த குருடனாய் போன இவனும் இவனோடு கூட சேர்ந்த கூட்டங்களும் ஒரு திரள் கூட்டம் எழும்பி இந்த பர்னபாவை கழுத்துல கயரை போட்டு வீதி வீதியா அவரை தெரு தெருவாய் இழுத்து அவரை அடித்து அவரை துன்புறுத்து துடிதுடிக்க கொலை செய்தார்கள். அவர் சரீரம் சிதைக்கப்பட்டு போயிருச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மத்தேயு சுவிசேஷங்கிற அந்த நூலை அவர் கையில இருக்க பிடித்து கொண்டே இருந்தார். கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் உயிர் போற வரைக்கும், உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த வேதத்தை, அந்த சுருளை அவர் விடவே இல்லை. அவர் மரித்த போது அந்த சுருளோட தான் மரித்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னையே ஒப்பு கொடுத்தவர் 640 ஏக்கருக்கு மேல உள்ள சொத்துக்களை சபைக்கும் தேவ ஜனத்துக்கும் ஊழியத்துக்கும் முற்றிலும் எழுதி வைத்தவர். எல்லா ஜனங்களுக்கும் தேடி வந்த எல்லாத்துக்கும் உதவிய நன்மையை செஞ்சவர். ஒருத்தருக்கும் கெடுதலும் துரோகமும் செய்யாதவர். கோபித்தவர்களும் பிரிந்தவர்களுக்கும் நன்மையை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தவர். தன்னோடு கூட சேர்ற எல்லாத்தையும் தோல் மேல தூக்கி வைத்த ஒரு தேவ மனிதன். தேவனால் அப்போஸ்தலர் என்று ஆவியானவர் அழைக்கப்பட்ட அந்த தேவ மனிதன் எங்கேயுமே அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கல. உப்பை போல மறைந்து தன்னை சுற்றிலுள்ள எல்லாருக்கும் சுவை கொடுத்தார். எல்லாரையும் விலையேற பெற்றவர்களை மாற்றிக் கொண்டிருந்தார். அவருக்குன்னு ஒரு பெரிய வரலாறு சரித்திரத்தை அவர் படைக்கணும்னு நினைச்சதில்லை. தேவ திட்டத்தின்படி தன்னை எல்லா இடத்திலையும் மறைத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை விதமான சூத்திரம் பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் கடைசி நிமிடம் வரும் அடித்து துன்புறுத்தப்பட்டு கழுத்துல கயிறு கட்டி இழுக்கப்பட்டு அவரை சிதைத்து அரைகுறையா எரித்து அவரை என்ன செய்தாங்க? வீதியில போட்டு போனாங்க. அங்கிருந்த சோதர தேவ ஊழியர்கள் வந்து, மார்க்கு வந்து, ஒரு சில தேவ மனிதர்கள் வந்து அவரை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அவர் அந்த புத்தக சுருளோடையே அடக்கம் பண்ணப்பட்டு அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. 400 வருடம் அவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாரும் கூட தெரியாமல் அவர் கல்லறை மறைந்து போனது. கல்லறையில் கூட அவருக்கு ஒரு பேர் இல்லை. அடக்கத்திலோடு அவருக்கு ஒரு பேர் இல்லாத அளவுக்கு அவர் வெறும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொஞ்சம் அதிகாரத்தில் மட்டுமே அவர் வந்திருந்தோம். அவர் செய்த ஊழியம் ஒரு மகா பெரிய ஊழியமாக இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஒரு பெரிய உன்னத ஊழியத்தை செஞ்சு சத்தம் இல்லாம கர்த்தருக்கு ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? இந்த பௌர்ணபாவை போல இறங்குறவங்களா, உதவி செய்கிறவங்களா, நல்லவங்களா, பெருமை இல்லாதவங்களா, தன்னை எப்பயும் மறைச்சிக்கிறவங்களா, தன்னை நம்பி தன்னை சுற்றி வருகிறவர்களை தோல் மேல தூக்கி வைக்கிறவர்களா, ஆவியிலும் அபிஷேகத்திலும் விசுவாசத்திலும் நிறைத்து உற்சாகப்படுத்தி தோல் கொடுத்து நடத்துகிறவரா இந்த பர்னபா இருந்தார். அல்லேலூயா. கொடூரமாய் மறைத்து போனார். ஆனால் கடைசி நிமிடம் வரைக்கும் வசனத்துக்காக தன் உயிரையும் கொடுத்தார். தான் கல்லறையிலையும் கூட அந்த பைபிளை, அந்த வசனத்தை தன்னோடு வைத்து கொண்டே ஜீவனை விட்டு விட்டார், உயிரை விட்டாருங்க. அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய நல்ல நாமம் இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆறுதலாக இருக்கிறோமா? நல்லவர்களாக இருக்கிறோமா? உதவி செய்கிறவங்களா இருக்கிறோமா? மாத்திரமில்லை, கர்த்தருக்காக எதையும் சாதிக்க துணிந்தவர்களாக இருக்குமா? எல்லாருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறோமா? இந்த வார்த்தையை கொண்டு, இந்த வார்த்தையின் மூலம் நீ வருகிற நாட்களில் இதுவரை இல்லைனா இனி ஒப்பு கொடுப்போம், மனம் திரும்புவோம். நாம் சாதித்தது பெரிய சாதனை இல்லை, நாம் செய்த நற்கிரிய பெரிய நற்கிரிய இல்லை, நாம் பெரிய நல்லவர்கள் இல்லை, நாம் கர்த்தருக்கு மனிதர்களுக்கு பிரியமானவர்களா தெரியல. உங்களை முற்றிலும் நம்மை தாழ்த்துவோம். நாமும் பர்னபா போல எழும்புவோம். எங்கெல்லாம் பர்னபா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பவுலும் யோவான் மார்க்கும் சரித்திரம் படைக்கிற சாதனையாளர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணி வேறு அடி வேறா இருக்கிற அந்த வேரின் மூலமா, ஒரு விதையை போல மரித்த அந்த பர்னபா மூலமா ஒரு பெரிய ஆலமரமா, பர்னபா என்கிற ஆலமரமும் ஒரு யோவான் மார்க்குங்கிற ஆலமரமும் எழும்புறதுக்கு காரணமா இருந்தார். இன்னைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள, நாம் பேரு பெற்றவங்களா மாற, நாம பிரபல்யமா மாற, நாம பெரியாள ஆக நாம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்தை குறித்து கொண்டு நினைச்சுட்டு இருக்கிறோம். தனக்கானவே இல்லை பிறனுக்கானவே நோக்குவானாக. கர்த்தருக்குரியவைகளை நோக்குங்க. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உங்க வெளிச்சத்தை பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க செயலை பார்த்து எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. வெளிச்சத்தை பார்த்து எல்லா பூச்சி இனங்களும் பறவைகளும் என்ன செய்து வெளிச்சத்தை தேடி வர்றது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கனியுள்ள மரத்தை தேடி எல்லா பறவைகளும் தேடி வருகிறது போல எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா, வெளிச்சமா, உப்பா மாற்றுவார். உங்க வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமை, ஆமை, ஆமை.